என்னுடைய ஒரு வீடியோவில் கூட நான் இவ்வளவு என் வாழ்க்கையிலே இவ்வளோ அவசரமாக கிளம்பி போனது சரித்திரமே இல்லை. அப்படி மட்டும் மெட்ரோ வந்துருச்சுன்னு வைங்க, சென்னையில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ளே என்றான உடனே பாருங்கள், குதிரை பார்த்தீங்களா, நவகிரகங்கள் இருக்குது இல்லைங்க, அதை வந்து ஒரு மலை மாதிரி மண் இது பண்ணி வச்சு மேலே அருகம்புல்லெல்லாம் இது பண்ணிங்க, அதில் வந்து நவகிரகங்கள் வச்சுருக்காங்க பாருங்களேன். இப்படி இருக்கும்போது நம்ம ஒட்டம்பு முதலையோட வாய்க்குள்ள மாட்டுச்சுன்னா ஒரு அதனுடைய கட்டி எவ்வளோ பலம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். மக்கள் அப்படியே பேக் சைடில் பாருங்கள், பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்காரு பார்த்தீங்களா. மக்கள் இங்கே பாருங்க, மீன் அந்த அப்படியே இப்படி கையை நீட்டி, ரெண்டு கையும் இப்படி நீட்டிட்டு அப்படியே இந்த மணலில் படுத்து தூங்கும் போது இந்த ஒட்டுமொத்த பூமிக்கு மேலே தான் படுத்துருக்குறோம். ஆனால் அப்போ தான் என்னால் உணர முடிஞ்சுது. பூஸ்ட் இங்கே பாருங்க மக்கள்ஸ், பூஸ்ட்டில் ஐஸ்கிரீம் வந்திருக்கு. பூஸ்ட் கம்பெனியை வேறு சும்மா அவள் ஃப்ளேவரா மேலே வந்து அப்பா இப்போ தாங்க சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஒரு வாரமாக இட்லியே கிடையாது ரூமில் வந்து சாப்பாடு. சரி ஓகே பாய், சரி தேங்க்ஸ். அப்பா சத்தியமாக ஆள் வேற லெவலுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. என்னுடைய ஒரு வீடியோவில் கூட நான் இவ்வளவு என் வாழ்க்கையிலே இவ்வளோ அவசரமாக கிளம்பி போனது சரித்திரமே இல்லை. அதாவது திடீர்னு இப்போ நம்ம ஃப்ரெண்டு தம்பி ஒருத்தர் நவீன்னு சொல்லிவிட்டு இப்போ கடற்கரை பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இங்கே புதுசாக சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம்மா, ஓப்பனாக இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் அந்த கோவிலேருந்து வெள்ளிக்கெல்லாம் பூஜை நடக்கும் அப்படின்னு சொன்னாப்பல நான் என்ன பண்ணி டக்குன்னு ரேப்பிட்டோ புக் பண்ணிவிட்டேன். அவர் டக்குன்னு வந்துட்டார், என்னங்க புக் பண்ணலாம் லேட் ஆகுது. இன்னைக்கு நம்ம ஆள் டக்குன்னு வந்துட்டார். வாங்க மக்கள், பெட்ரோலாம் அங்கே போய் சொல்கிறேன். கோவில் பேர், அது என்ன ஊர், என்ன ஏது எதுவுமே நான் பார்க்கலாம் மக்களே. டக்குன்னு அந்த பையன் அமுச்சுட்டான். அன்றைக்கி வெள்ளிக்கெல்லாம் பூஜை நடக்குன்னா போனால் நல்லாயிருக்கு, சிறப்பாக இருக்கும், புது கோவில், நான் அதுமே வீடியோ அதிகமாக எடுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரேபிட்டோவில் போய் லொக்கேஷனை போட்டு தெரியாமல் புக் பண்ணி விட்டேன். அண்ணன் டக்குன்னு வந்துட்டார். அப்புறம் வேகமாக குளிச்சுட்டீங்க. ஐயோ அப்பா. சரி வாங்க மக்கள்ஸ், எல்லாமே ஒன் செயல். மக்கள்ஸ் அப்படியே அண்ணன் கூட ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போதுங்க, நம்மளுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பச்சை பசைன்னு தெரியுது பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கு பேர் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்க. சென்னையுடைய சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த இடம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முன்னாடி வந்து குவியலாக குட்டான கிடக்குது பார்த்தீங்களா. அது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா குப்பைங்க. சென்னையினுடைய மொத்த குப்பை கிடங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தானுங்களாம்மா. சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மொத்த குப்பைகளையுமே இங்கே கொண்டு வந்து தான் மறுசுழற்சி பண்ணுவாங்களாமா. அங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை கிடக்குது பாருங்கள். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முன்னாடி அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இது அத்தனையுமே குப்பை தானுங்க. பார்க்கறக்கே வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. என்னப்பா குப்பையை பார்த்து பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆமாங்க, அவ்வளோ குப்பையை வந்து இந்த இடத்துல வந்து மறுசுழற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பாராட்டப்படக்கூடிய விஷயமுங்க. எல்லா இடத்துக்குமே வந்து மெட்ரோ வேலை நடைபெற்றுட்டு இருக்கு. அப்படி மட்டும் மெட்ரோ வந்துருச்சுன்னு வைங்க, சென்னையில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துக்கும் மெட்ரோ புக் பண்ணி போயிடலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறதா வந்து கிழக்கு கடற்கரை சாலை ரோடுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க, இல்லை அதுதான் நினைக்கிறேன். மக்கள் ஆமாங்க, இங்கே பாருங்க, இந்த போயிட்டுருக்கோம்ல இந்த ரோடு ஈசிஆர் ரோடுங்களாமா, கிழக்கு கடற்கரை சாலைங்களாமா. இது வந்து திருவான்மியூர் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம், சிதம்பரம், பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி வரைக்கும் போகுதுங்களாமா. அதாவது கடற்கரை ஒட்டி போகிற ரோடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈசிஆர் ரோடு தான் சொல்லுவாங்களாமா. இது கிழக்கு கடற்கரை சாலை ரோடு தானாமா. இந்த ரோடு கன்னியாகுமரி வரைக்கும் போகுதுங்களாமா மக்களே. எங்கள் அப்பா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம இந்த கடற்கரை ஒட்டி போகிறதுனால அதை பாருங்க, அந்த பக்கம் கிழக்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் இருக்குது. அதனால அப்படியே காற்று இந்த இடத்துல மட்டும் நல்லா சில்லுன்னு அடிக்குதுங்க. அது ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த கட்டில் எதில் போனீங்கனாலுமே கடலுக்கு போயிடலாம், பீச்சுக்கு போயிடலாம். பாருங்க, இது பீச் தான். இந்த ஏரியா ஓகே. இந்த ஏரியா வந்து சென்னையில் கொஞ்சம் அதிக பில்டிங்ஸ் இல்லாமல் இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் பசுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. மைண்டு நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது. மக்கள்ஸ் ஃபைனலி ரீச்டு அந்த கோவிலுங்க. புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. பட் நம்ம நைஸாக எடுத்துக்கலான்னு அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு 258 ரூபா 260 ரூபா வந்ததுங்க. இதுக்கு ரேபிட்டோவுக்கு பே பண்ணியாச்சு. ஆனால் உள்ளே சூப்பராக இருக்குது. பொண்ணுங்களாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் எதுவும் சொல்லலை. நம்ம போய் கம்பல்சரி வீடியோ பேசின பொண்ணு எதாவது சொல்லுவாங்க. வாங்க மக்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்து காமிச்சிட்டு அதான் பாருங்க, அங்கே தான் பீச் இருக்குது. முன்னாடி கொஞ்சம் தூரம் ஒரு 50 மீட்டர் தான் பீச் இருக்குது. அதையும் காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுற மக்களே. பயமாக வேறு இருக்குது. சரி வாங்க, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம், பார்த்துடலாம் வாங்க மக்கள்ஸ்.
இந்த பெருமாள் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் ஈசிஆர் ரோட்டில் உத்தண்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குதுங்க. கடற்கரையை ஒட்டி, அதாவது பீச்சை ஒட்டியே இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கடற்கரை காற்று அடிக்கிறதுக்கும், அந்த கோவில் வந்து கோபுரமெல்லாம் இல்லாமல் வெட்ட வெளிச்சமாக ஓப்பனாக இருக்கிறதுக்கும், அங்கே போனோம்னாலே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பெயர் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா மச்ச அவதார பெருமாள் கோவில். தமிழில் சொன்ன அப்படின்னா மச்ச அவதார பெருமாள் கோயில், வடமொழி சொல்ல சொல்ல அப்படின்னா மத்திய நாராயண பெருமாள். சரிங்களா? மத்திய நாராயண பெருமாள் கோவில். நான் வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கூகுள் மேப்பில் போய் போட்டிங்க அப்படின்னா வந்துடும். உத்தண்டியில் இருக்குது, சென்னையில் உத்தண்டியில் இருக்குது. சரி வாங்க, அங்கே நான் வந்து என்னவெல்லாம் பார்த்தனோ அதையெல்லாம் வந்து வீடியோவாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் போயிட்டு வாங்க, செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும் மைண்டுக்கு. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன், இதாங்க என்ட்ரன்ஸு. சூப்பர். உள்ளே என்ட்ரான உடனே பாருங்கள், குதிரை பார்த்தீங்களா? சம்முன்னு இருக்குது. வாங்க, அங்கே முன்னாடி வந்து விநாயகர் பெருமான் இருக்கார். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து அருகம்புல் வித்துட்டு இருந்தாங்க. அருகம்புல் வாங்கியாச்சு. பிள்ளையாருக்கு இது பண்ணிவிட்டு படைச்சிட்டு சாயம் போட்டு வாங்க அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம குதிரைகளை கொண்ட ஒரு ரதத்தை பார்த்தோம்லங்க. அதாவது குதிரையில் வந்து தேர் இழுக்கிற மாதிரி பார்த்தோம்ல. இதெல்லாம் பாருங்கள், கல்லுலேயே செதுக்கியிருக்கிறாங்க குதிரை. இந்த தேர் பாருங்களேன், தேருக்கு சக்கரம், தேர் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க. இந்த தேரில் வந்து வைணவ மதத்தை சார்ந்த குருக்கள் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்கள போல் வந்து உருவம் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆஞ்சநேயருங்க. நாராயணன் கோவில் அப்படின்னாலே ஆஞ்சநேயர் இருப்பார். மக்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ அப்படியே பேசாமல் எடுத்துகிட்டு இருக்கேன். வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பிள்ளையாருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆஞ்சநேயர். இங்கே வந்து சங்கர், சிவபெருமான் இருக்கார்ல, சிவபெருமான் சங்கர் ரூபத்தில் இருக்கார், உருவமாக இருக்கார். நந்தி, அதுக்கப்புறம் சிவபெருமான், நிறைய சாமிகள் இருக்க மாட்டிருக்கு. அந்த பக்கம் ஓபன் சொல்லி முருகனுக்கு இருக்கும் போல். அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்குதுங்க. ஒரு கோவில் ஓப்பனாக, ஒரு கோபுரம் இல்லாமல் இந்த மாதிரி பார்க் மாதிரி இருக்கிறது வந்து என் வாழ்க்கையிலேயே இன்றைக்கி தான் பார்க்குறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாருங்களேன், உள்ளே அது பெருமாள் இருக்கிற அந்த ஒரு இடம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், நந்தி இருக்காரா, பலிபீடம் நந்தி. அப்படியே பார்த்தீங்கன்னு வைங்க, இங்கிட்ட வந்து சிவலிங்கம். சரிங்களா? சிவலிங்கம், அப்படியே சங்கருடைய உருவங்க. சூப்பராக இருக்குல்ல? ஓகே, அருமையாக இருக்குது. இங்கே இருக்க சிவனுக்கு பேர் வந்து முருதஞ்சயா சிவா அப்படின்னு இருக்குது. நைஸுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து பாருங்கள் மக்களே, சிவபெருமானை வணங்கிட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்குது இல்லைங்க. அதை வந்து ஒரு மலை மாதிரி மண் இது பண்ணி வச்சு மேலே அருகம்புல்லெல்லாம் இது பண்ணிங்க. அதில் வந்து நவகிரகங்கள் வச்சுருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குது பாருங்க. இது வந்து ராகு பகவானுங்க. இவர் சரிதா, ராகு பகவான். இவர் சனீஸ்வர பகவான். இவர் கேது. இவர் குரு பகவான். செம்மையாக இருக்குது பாருங்களேன். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இன்றைக்கி இந்த மாடர்ன் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி கோவிலும் மாடர்னாக வந்துருச்சு. எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம், வந்திருக்கோம். நவகிரகங்களை இந்த மாதிரி வந்து மலை மாதிரி பண்ணி அதில் வச்சுருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், சென்ட்ரல் தான் வந்து சூரிய பகவான் இருக்கார் பாருங்கள். இந்த மாதிரி எங்கேயாச்சும் நவகிரகங்களை பார்த்துருப்பீங்களா மக்களே? சூரிய பகவானையும் சூரியன் ஒன்று சேர்ப்போமா? எஸ், சூரிய சக்தி கிடைத்து விட்டது மக்களே. எப்படி இருக்குது? ஜம்னு இருக்குதா? இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விளாக் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பார்த்தாங்க அப்படின்னா பிரச்சனை தான். இங்கே உள்ளே இருக்கிற பெருமாள் தான் மேட்ரேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கல்வெட்டு எல்லாமே இங்கிலீஷில் இது பண்ணியிருக்காங்க. சூப்பர் மக்கள்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்டான கோயில். கடலுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த பக்கம் தான் கடலுங்க. நல்லா சில்லுன்னு குளிர் காற்று அடிக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே உலகத்துலேயே இந்த மாதிரி ஓப்பனாக கோபுரம் இல்லாமல் ஒரு பெருமாளை இங்கே தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தெரியுதுங்களா? அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கோம். அங்கே பக்கத்தில் போனோம்னு வைங்க, அங்கே வந்து தண்ணி மாதிரி விட்டு வச்சுருப்பாங்க போல். வாங்க கொண்டே காட்டுறவாங்களே. கீழெல்லாம் பாருங்கள், எல்லாம் புல் தர நிறைய. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மக்களே. இது சென்டர்லையும் நம்ம நடந்து வரலாம் ஆக்சுவலாக. அது இல்லாமல் இந்த கீழே நடக்கிறது இருக்குல்லங்க, இது பாருங்களேன், சின்ன கல் இருக்குல்லங்க, இந்த கூழாங்கல் இருக்குமில்ல, அதை வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஆர்கிடெக்சர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி இது மாடர்ன் பெருமான் இங்கே இருக்கிறது. தெரியுதா மக்களே? இங்கே பாருங்க, அம்மாடி கொஞ்சம் வலிக்கிட்டுருக்கீங்க தென்னிங்க. தெரியுதா? தீர்த்தத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. உள்ளதான் பெருமாள் இருக்காரு. தான் பாருங்க, அங்கே இருக்காரு. நான் காட்டுறேன்.
இதை சுற்றியுமே வந்து நம்ம சுற்றி வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் சுற்றில என்னென்ன இருக்குன்னு. முருகனுக்கு வந்து மயில் இருக்குமா, அந்த மயில் இருக்குது. அதுக்கப்புறம் அம்மனுக்கு இருக்கக்கூடிய சிங்கம் இருக்குது சரிங்களா. அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா சிவனுக்கு இருக்கக்கூடிய நந்தி இருக்குது. அப்புறம் ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய புலி இருக்குது சரியா. ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய புலி இருக்குது. அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்க, அது எல்லாமே ஒரே கல்லுலிங்க. இது ஒரே கல். இதெல்லாம் ஒரு கல்லில் தான் பார்த்துருப்பீங்க, எல்லா கோவிலையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நான் காட்ட போகிறது தான் பார்த்துருக்க மாட்டேங்க. இங்கே பாருங்கள் முதலையை பாருங்கள், ஒரிஜினல் முதலை மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரே கல்லில் முதலை தெரியுதா. அப்படியே இங்கே பாருங்களேன், அந்த முதலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இது இருக்க மாதிரி அமைப்பு அதெல்லாம் இருக்கிற மாதிரியும் அப்படியே பக்காவாக ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க மக்களே. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வாயை குழந்திருக்கிற மாதிரி தெரியுதா. பல்லெல்லாம் பாருங்கள், பல்லு சே இவ்வளோ அழகாக பாருங்கள். கருங்கல்ல ஒரு வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். கண், அந்த கண்ணினுடைய அமைப்பு, கண் விழிகள், கண் முடி, இந்த பல்லில் கை வைக்கும்போது ஒரிஜினலாக முதலே வாயில் கை வச்சு அப்படியே எங்கள் அப்பா இப்படி இருக்குதுன்னா முதல்ல போட்டு கட்டிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்படி இருக்கும்போது நம்ம உடம்பு முதலையோட வாய்க்குள்ளே மாட்டுச்சுன்னா ஒரு அதனுடைய கட்டி எவ்வளோ பலம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதை இப்போ என்னால் இந்த இடத்துல உணர முடியுதுங்க. பயங்கரமாக இருக்குதுங்க மக்கள்ஸ், வேறு மாதிரி. அப்புறம் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னு வைங்க, கருட பகவான் இருக்கார். கருட பகவான் இருக்கார் ஒரே கல்லில். அப்புறம் வந்து ஆந்தை இருக்குது தெரியுதா. ஆந்தை எல்லாமே ஒரே சிற்பத்திலிங்க. அப்புறம் இங்கே வந்து மூஞ்சலிங்க, விநாயகருக்கான மூஞ்சலி. அங்கே வந்து அன்னப்பறவைன்னு நினைக்கிறது. சூப்பர். சரி ஓகே மக்களே, அங்கே இருக்கக்கூடிய மயிலிருந்து எல்லாமே பேக் சைடு இருக்குது பெருமாளுக்கு பின்னாடி. சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து பேக் சைடு. இங்கே தான் பெருமாள் இருக்காரு தெரியுதுங்களா. அந்த சிலை இருக்குது, அதுதான் பெருமாள். மேலே போய் எடுக்கிறது தான் டாஸ்க்கே. இங்கெல்லாம் பாருங்க நல்லா ஸ்பேஸு. சூப்பராக இருக்குதுங்க இந்த கோவில். உண்மையாலுமே ஒரு என்ன சொல்கிறதுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னு தெரில. பூஜை நடக்குதுன்னு நினைக்கிற. மேலே சங்கூதுறாங்க, வாங்க போகலாம். இங்கே பாருங்க மக்கள், இங்கே இருக்கக்கூடிய சிலை இப்படி தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே அங்கே பாருங்கள் கடல் இருக்குதுங்க தெரியுதா. அங்கிட்டு கடல், அங்கிட்டு பாருங்கள் அதுக்குள்ளே வந்து பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாங்கள்ல அவங்களோட இருக்கிற மாதிரி. இங்கே வந்து அந்த பெரிய பெருமாளுங்க, அதாவது மீன் இருக்குல்லங்க, மஸ்த அவதாரம்னு சொல்கிறாங்களே, மீன் அவதாரம் இருக்குல்லங்க, அதை குறிக்கிற வகையில் தான் இங்கே இருக்கக்கூடிய கோவில் இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அப்புறம் மாதிரி இங்கே கோவிலை சுற்றி நம்ம உட்காந்துக்கலாம் தெரியுதா. அப்படியே ஃபுல்லாக உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. மென்ஸு உமன்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கும் போல். இதனுடைய அழகே என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கடல் தான். சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடத்துல அந்த கடல் அவ்வளோ அழகாக இருக்குது. சமுத்திரத்தில் வந்து இந்த சிவன் கோயில் பீச்சிலே இருக்குதுங்க தெரியுதா. இதுதாங்க கோவில். அங்கே வந்து பூஜை நடந்துகிட்ருக்குங்க அந்த சின்ன கோவிலில். மக்கள் அப்படியே பேக் சைடில் பாருங்கள் பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா. தெரியுதா, ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. சரி ஓகே மக்களே, இங்கே இருக்கக்கூடிய மஸ்த அவதாரம் அப்படிங்கக்கூடிய, அதாவது எப்படின்னா மீனில் இருக்கக்கூடிய பெருமாளுங்க ஓகேங்களா. மீன் அவதாரம் இருப்பார்ல, அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் கோவிலை கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மொத்த தூண் இருக்குதுல்லங்க, மொத்த தூண்களின் எண்ணிக்கை வந்து 108 தூண் ஆமாங்க சரிங்களா. நான் அப்போ நினச்சேன் ஒரு 108 தூண் தான் இருக்குன்னு நினச்சேன். கரெக்டாக 108 தூண் ஆமா. சூப்பராக இருக்குது. ஆஞ்சநேயர் இருக்கார், சிவன் இருக்கார், உள்ள பெருமாள் வந்து இதில் என்னது மீன் இதில் இருக்கார். நிறையா பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பெருமாளுக்கு தனியாக சிலை, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவியோட அந்த தலையில் வச்சுட்டு இருந்தார் பார்த்தீங்களா. அங்கே நார்மலாக யூஸ்வலாக பெருமாள் கோயில் நடக்கும்ல, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி சின்ன கோயிலும் இருக்குது. நல்லா நீட்டாக வந்தோம்னு வைங்களா, ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் ஜம்முன்னு இருக்கலாம் மக்களே. சூப்பராக இருக்குது மக்கள். அடுத்து பாருங்கள் முருகப்பெருமான் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு தனியாக சிலை இருக்குதுங்க. சூப்பரு. அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா விநாயகர் பெருமான் இருக்கார்ல, இங்கே ஒரு சிலை. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா ராமர் வந்து இதில் திருவேங்கடத்தில் படத்திருப்பார்ல அந்த மாதிரி, சிவன் பார்வதியோர் இருக்க மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்கள் ராமர், லக்ஷ்மணா, பீமன் அவங்களாம் இருக்க மாதிரி செம்மையாக இருக்குது. அப்புறம் அங்கே பாருங்கள் அந்த வால்மீகி ராமாயணம் வரும்போது அது எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. ஓகே.
ஓகே மக்கள், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு கோவில் தரிசனம். உள்ளே எங்கே எடுக்கிறாங்க சில பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. இது எப்படின்னா ஒரு பணக்கார பெருமாள்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இங்கே வரவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கொஞ்சம் ரொம்ப ரிச்சாக இருப்பாங்கல்ல, அவங்க தான் அதிகமாக வராங்க. நார்மலாக இருக்கிறவங்களும் வராங்க. பட் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் வராங்க. ஏன்னா தெரில, மக்களுக்கு அதிகமாக தெரில போல் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள். அப்புறம் ஐடி பீப்புள். ஏன்னா இது என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பார்க்கில் ஒரு கோவில் இருந்து அப்படி இருக்கும். அந்த மேனிக்கா பார்க்கு கோவில் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அது புதுமையான முறையில் அந்த நவகிரக மலையில் இருந்ததெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அங்கே கோவிலுங்களா அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா அங்கே பாருங்க மிளகா பச்சி, டீ கடை எல்லாமே இருக்குது பீச் ஓரத்தில். செம்மையாக இருக்குங்க. ஒரு ஃபேமிலியோட ஒரு நாள் வந்தோம் அப்படின்னா ஜாலியாக சாமி போட்டு நல்லா ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதோ ஒன்று பஜ்ஜி கிச்சி ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஓரத்தில் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்காது, வெஜ்ஜு தான் இருக்கும். சாப்பிட்டு ஜாலியாக போகலாம் மக்களே, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே அலை வந்து அப்படியே கரையை தொட்டுட்டு போகுதுங்க. மக்கள் இங்கே பாருங்க, மீன் அந்த முள்ளு மீன் இருக்கும்ல, அந்த முள்ளு மீன் கரை ஒதுங்கி வந்துருக்குதுங்க. எப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க. என்னடா சங்குன்னு நினச்சேன், அந்த முள்ளு செத்துருச்சு ஆக்சுவலாக. அது தெரியுதா எப்படி இருக்கு பாருங்களேன். ஐயோ கண்ணெல்லாம் இல்லைங்க, இறந்துருச்சுங்க. ஆனால் உப்பில் இருக்கிறங்காட்டி அவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வரல. தெரியுதா உடம்பு எதிரி தாக்கு வந்ததுன்னா தன்னுடைய உடம்பு முள்ளு மாதிரி மாற்றமில்ல, அந்த மீன் தான் அது. எப்படி இருக்கு பாருங்களேன். ஐயோ சத்தியமாக வேறு லெவலுங்க. இங்கே பாருங்க, அது அந்த முள்ளு பட்டடெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. குளிக்குலியா அவர் எப்படி போகுது பாருங்க, செத்துருச்சு ஆக்சுவலாக. எப்படி மக்கள் பட்டை ஜம்முன்னு போட்டாச்சுல. நான் பட்டை ஓட்டவங்களை சொல்லவே இல்லை. அந்த இடத்துல பயம் வேற, ஃபோனை வைக்கிட்டு பிடிங்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்துலேயே வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே ஒரு மேனேஜ் பண்ணி வந்துட்டேன் மக்கள். அப்படியே ஜாலியாக நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஹாப்பியாக இருக்குங்க. இருந்த அந்த கோடு எண்டு வரைக்கும் எவ்வளோ தூரம் இந்த பீச் ஃபுல்லாகவே ஆளுங்க இருப்பாங்க போல். ஈவினிங் டைம் தான் வந்துடுவாங்க போல். சென்னை வாசிகளுக்கு இது ஒரு என்னதான் வந்து சென்னை வந்து ஒரு நகரமாக இருந்தாலும் டிராஃபிக்கு, பொல்யூஷனு, இறைச்சல், இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் சென்னையில் இருந்தாலுமே இந்த கடற்கரை இருக்குது பாருங்க, சமுத்திரம், இதுதாங்க சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமே. உண்மையாலுமே சொல்கிறேன். காலையில் சாயந்தரம் வரைக்கும் கம்பெனியில் கஷ்டப்பட்டு லொங்கு போட்டு வந்தாலும் ஈவினிங் டைம் இந்த பீச்சுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மக்கள். எனக்கே எப்படி இருக்குன்னா அதனால தான் மக்கள் எல்லாருமே ஃபேமிலியோட குட்டீஸோட எல்லாம் ஜாலியாக வந்துடுறாங்க. ஆனால் இந்த இடம்லாம் உள்ளே போயிட்டோம்னா அவ்வளோதான் மக்களே, உள்ளே இழுத்துட்டே போயிடும். ஏன்னா பீச் அப்படியே அங்கே பாருங்கள் தெரியுதா, சருகெல்லாம் இறங்குது. இங்கே எல்லாம் தயவுசெய்து வந்து கோயிலுக்கு வந்துருக்கு உள்ளே இறங்கிறாதீங்க, குளிக்கிறேன்னு சொல்லி உள்ளே இறங்கிறாதீங்க. சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கிட்டு தான் அந்த கோவில் மச்ச அவதாரம் கோவில், மீன் அவதாரம் பெருமாள். சூப்பராக இருந்துச்சு மக்கள். அப்படியே முன்னாடி கடல் அப்படியே படுத்து அப்படியே தூங்கினேன் தெரியுமா. ஒரு 5 நிமிஷம் கண்ணாசம் தூங்கிட்டேங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்படியே இப்படி கையை நீட்டி 2 கையும் இப்படி நீட்டிட்டு அப்படியே இந்த மணலில் படுத்து தூங்கும் போது இந்த ஒட்டுமொத்த பூமிக்கு மேலே தான் படுத்துருக்குறோம். ஆனால் அப்போ தான் என்னால் உணர முடிஞ்சுது. ஒரு சின்ன பந்து மேலே ஒரு பூச்சி இருந்துன்னா அந்த பூச்சி வந்து அந்த பந்தை எப்படி உணருமோ அந்த மாதிரி நான் வந்து இந்த பூமி பந்தை இப்படி இந்த பீச்சில் படுத்துட்டு அப்படியே 2 கையும் நீட்டிட்டு அப்படியே இயற்கையை நினைக்கும் போது வான தன்னாந்து பார்த்து கண்ணை மூடும் போது அப்படியே அந்த பூமிக்கு மேலே எத்தனை கோடி மனுஷங்க இருக்காங்க, எத்தனை கோடி மரங்கள் இருக்குது, எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது, எவ்வளோ நதிகள் இருக்குது, எவ்வளோ காடு இருக்குது, அத்தனையிலையும் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறத இப்போ நான் ஃபீல் பண்ணேங்க. அடா சத்தியமாக நிலத்தினுடைய மகிமையை இந்த இடத்துல நான் உணர்ந்தேங்க. பஞ்சபூதங்கள் நிலத்தினுடைய மகிமை இன்றைக்கி தான் உணர்ந்தேன். டெய்லி தூங்கி எந்திரிச்சோன்னே முதல்ல நம்ம நன்றி செலுத்த வேண்டியது நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிலத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றி செலுத்தணும். உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான காற்றுக்கு நன்றி சொல்லணும், தண்ணிக்கு நன்றி சொல்லணும், நெருப்பு நம்ம உடம்புல ஹீட் இருந்தால் தான் வாழ முடியும், சூரிய ஒளி இருந்தால் தான் நெருப்புக்கு நன்றி சொல்லணும். நம்ம உலகத்தில் நடக்கிறதுக்கு அதாவது ஸ்பேஸ், அதாவது ஆகாயம், புரியுதா?
எல்லாம் இறுக்கமாக இருந்தால் நம்ம எப்படி உயிர்கள் எதுவுமே இருக்க முடியாது. அப்போ இந்த பறந்து விரிந்த ஆகாயத்துக்கு நன்றி சொல்லணும், பஞ்சபூதத்துக்கு நன்றி சொல்லணுங்க. நம்ம டெய்லியுமே இந்த இடத்துல எனக்கு தோணுதுங்க, என்னன்னே தெரில, அதுவாக தோணுது. சே, வேற லெவல்ப்பா. மக்கள் வாங்க பீச்சில் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். கொல்பே இருக்கு, கோன் இருக்கு, எடுங்க பார்ப்போம். அதெல்லாமே இருக்கா? எடுங்க பார்ப்போம். நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க, சொல்கிற ஓப்பன் பண்ணுங்க. லோலா மேங்கோ பூஸ்ட்னா என்ன? ஐஸ்கிரீமா? எடுங்க. எவ்வளவு? 50 ரூபாயா? 50 ரூபாயாமாங்க பூஸ்ட்டு. சரி எடுங்க பார்ப்போம். குல்பி வேணாம், கவரில் இருக்கிற மாதிரி தான் வேணும். பூஸ்ட் இங்கே பாருங்க மக்கள், பூஸ்ட்டில் ஐஸ்கிரீம் வந்திருக்கு. பூஸ்ட் கம்பெனியை வேறு, சும்மா ஃப்ளேவரா? 50 ரூபாயா? இங்கே பாருங்க, பூஸ்ட் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு இது பிஸ்கட் மாதிரி இருக்குதுங்க. பையா 50 ரூபாய்க்கு நம்மளை இது பண்ணிட்டாரு, ஏமாற்றிட்டாரு. 50 ரூபாயில் வராதுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, நைட்டு நேரத்தில் ஐஸ்கிரீம் சிங்கிறதே ஒரு ஜாலி. அது இந்த மாதிரி கடல் காற்றுல பீச் ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டா தனி ரகம். சாப்பிடுமா? அது ஒரு வாட்ச்மேன் ஐயா வந்திருக்காரு பாரு. எப்படி இருக்குதுங்க இந்த காற்றுக்கு ஐஸ்கிரீம் நிற்கிறதுக்கு? நல்லா இருக்கு. மேலே வந்து பூஸ்ட் ஃப்ளேவரு, உள்ள ஐஸ்கிரீமு. ஓகே நைஸ். பக்கா. சரி வாங்க மக்கள், அப்படியே ஜாலியாக போயிட்டு இயற்கையை ரசித்து விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பலாங்க. இருட்டே ஆகி போச்சுங்க. எங்கள் மக்கள் அடுத்து போகிறது எம்மா பெரிய வீடு. இது வீடு இல்லை, இது கேட்டு தான். பீச்சை ஒட்டி அங்கிட்டு பீச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சுவர். உள்ள வீடு வந்து மாளிகை மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. தஞ்சாவூருக்காரர் தான் அது. உள்ளே அதான் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்காமா. பயங்கரமாக இருக்குதுங்க. பா எவ்வளோ பெரிய இது பாருங்கள். காம்பவுண்டு மட்டுமே சரியான ஹைட்டுங்க, ஹைட்டு நீளம். அப்போ அந்த வீடு எவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். உள்ள வீடு செம்ம பெருசுங்க, அரண்மனை மாதிரி இருக்குதுங்க. சரி ஓகே மக்களே, இந்த பிரம்மாண்டமான வீட்டை கடந்து போய்கிட்டு இருக்கிறேன். நானும் வருங்காலத்தில் இப்படி வீடு கட்டுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. மக்கள் அடுத்து பாருங்கள், ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கிறேன். சென்னை வந்து ஒரு வாரம் கழித்து இன்னைக்கு தானுங்க இட்லி சாப்பிட்றேன். இட்லி கிடைக்கவே இல்லைங்க. கிடைக்கவே இல்லை மீன்ஸ் நான் சாப்பிட்லின்னு அர்த்தம். வாங்கி சாப்பிட்றேன். பிரியாணி இந்த பீச்சங்கி போகிறோமா, பிரியாணி சாப்பிட்றோம். கண்டென்ட்டே அந்த பிரியாணி சாப்பிட்ற அந்த மாதிரி தான் வந்துடுது. அப்புறம் சீ ஃபுட்டு அப்படி சாப்பிட்றோமா. நானும் இட்லி சாப்பிடணும்னு நினச்சா அது இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடச்சிருக்குது. அப்பா இப்போ தாங்க சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஒரு வாரமாக இட்லியே கிடையாது. ரூமில் வந்து சாப்பாடு, அப்புறம்லாம் நூடுல்ஸ் அந்த மாதிரி கிளறிக்கிறது. வெளியே போனால் சீ ஃபுட்டு. ஒரு வாரம் கழிச்சு இட்லி சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே மக்களே, சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணலாம். இது நான் வரைக்கும் ஏகப்பட்ட டைம் ட்ரை பண்ணேன் லிஃப்ட் கேட்கறதுக்காக. ஒருத்தருக்கும் நிப்பாட்டில். ஆனால் நம்ம அண்ணாரு இன்றைக்கி சென்னையில் லிஃப்ட் கொடுத்துட்டாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் லிஃப்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் இது மேப் போட்டு வந்தேன்னா எங்கே போகிறீங்க அப்படின்னாரு, முத்துமாரி கோயில் அப்படின்னேன். வாங்க ட்ராப் பண்ணுறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டே போகிறாரு. இப்படி இருக்கிறாங்க மக்கள் சென்னையில். ஓகே, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது சென்னை பற்றி. எல்லாம் நிறையா மைண்ட் செட்டில் பீப்புள் இருக்கிற ஊர் போல். வேறு லெவல் அண்ணா. நன்றிண்ணே. பரவாயில்ல அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே சரி ஓகே பாய்ண்ணா. சரி தேங்க்ஸ். அப்பா சத்தியமும் ஆள் வேறு லெவலுங்க. நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், நான் முன்னாடி இறக்கி விடுங்க அப்படின்னா. இங்கே இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா. இல்லைங்க கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்படின்னா. நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், இறக்கி விட்ற அப்படின்னாரு. அப்புறம் நம்ம இன்னும் உள்ளே போகணுங்க. அப்புறம் அவ்வளோ தூரம் அவரெல்லாம் அலக்கழிக்கு இன்னும் ஒரு 500 மீட்டர் போகணும். அப்புறம் இங்கே மெயின் ரோட் மாதிரி இறங்கிட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டாக வேளச்சேரி போயிடுவார். நான் இருக்கிறது வேளச்சேரிக்கு கிண்டிக்கு நடுவால் இருக்கிற மக்கள். சரிங்களா, முத்துமாரியம்மன் கோவில் அதான் நினைக்க சொன்னேன்.